ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணி பெயிண்டிங் அடிப்போம்னா இந்த மஹேந்திரா மேக்ஸிமோ தான் ஃபுல் பெயிண்டிங் வீடியோ பண்ண போகிறோம். இன்ட்ரோ கிளிப்பில் பார்த்துப்பீங்க வண்டி அந்த சூப்பராக தரமாக கெத்தாக ரெடி பண்ணியிருப்போன்னு. அந்த மாதிரி முழு வீடியோ பார்க்க மறக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், எந்த அளவுக்கு தரமாக பெயிண்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு சூப்பராக பெயிண்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ வாங்க போகிறோம் அப்படியே வண்டியில் என்னென்ன வேலை இருக்கு பார்க்கலாம். வண்டியில் பாருங்கள், இந்த லப்பர்லாம் போன பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. அப்படியே அங்கங்கே எல்லோ கலர் அப்படியே படிஞ்சு இருக்குது பாருங்கள். டிங்கர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. டிங்கர் ஒர்க் பேஸ்ட்லாம் சூப்பராக பக்காவாக பார்த்துக்கிறாங்க பாருங்கள். ஆனால் வண்டியில் ரஷ்ட்டு நிறைய இருக்குது. தொட்டியில் நான் காண்ட்ற பாருங்கள். இங்கே பாருங்கள், தொட்டிக்கு பின்னாடி பாருங்கள், அப்படியே பபுள்ஸு ரஷ்ட்டு ஃபுல்லாக ஃபார்மாக இருக்குது. எல்லாம் மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் அடித்து பக்காவாக 2 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேரியர்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ரஷ்ட்டு. தொட்டிலாம் ஃபுல்லாக பெயிண்ட் அங்கங்கே கிராச் ஆகிருக்கு. இந்த ஆங்கிள் ஃபுல்லாக கார்னர் ஃபுல்லாக வெடிப்பு. ஃபுல்லாமே மெட்டல் பேஸ்ட் பார்த்துட்டு ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு தரமாக பெயிண்டிங் அடிக்க போகிறோம். பாருங்கள், தொட்டி பாருங்கள் அங்கங்கே அப்படியே பொறிஞ்சு போய் கிடக்குது. அது ஃபுல்லாமே சேண்ட் பண்ணி பக்காவாக அடிக்க போகிறோம். உள்ளெலாம் பாருங்கள், டோருக்குள்ளெலாம் ரஷ்ட்டு எல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன கிராச் மார்க். இது ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டு என்சி பட்டி பார்ப்போம். என்சி பட்டி சூப்பராக இருக்கும், அதை பார்த்துட்டு பக்காவாக எடுக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக பெயிண்ட்லாம் சுரண்டுற பாருங்கள் தொட்டியில். தொட்டிக்கு இது அப்படியே சொல்லலாம், தொட்டி நல்லா இருக்குது, சின்ன சின்ன கிராச் அப்படியே பட்டி பார்க்கலாம். நல்லா பண்ண மாட்டோம். தொட்டியில் அங்கங்கே சின்ன சின்ன கிராச் பெயிண்ட் சின்ன உறிஞ்சி இருந்தால் மொத்த பெயிண்ட்டு சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரைமர் அடித்து பக்காவாக பண்ணிடும். அப்போ தான் பார்க்க தொட்டி வந்து ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி தரமாக இருக்கும். பாருங்கள், இந்த எட்ஜஸ் கார்னர்லாம் மெட்டல் பேஸ்ட்டு போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணுறோம் பாருங்கள் தரமாக. பேஸ்ட் எல்லாம் ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் இப்போ வந்து சோப் ஆயில் போட்டு மொத்த வண்டியும் ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்போ தான் பெயிண்ட் நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக உட்காரும், பெயிண்ட் நல்லா ஷைனிங் வரும், பெயிண்ட் நல்லா லைஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சோப் ஆயில் போட்டு ஃபுல் வண்டி ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். இதுதான் ஒர்க்கு. பெயிண்ட் சும்மா வண்டி மேலே அப்படி பெயிண்ட் அடிக்கிறதுலாம் வேலையே கிடையாது. அது ஃபுல்லாக பெயிண்ட்லாம் பழைய பெயிண்ட்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்து ப்ரைமர் அடித்து ஃபுல்லாக சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணி பெயிண்ட் செய்தால் பெயிண்ட் நல்லா தரமாக இருக்கும், பெயிண்ட் நல்லா லைஃப் வரும், ஆண்டு வரும் பெயிண்ட்டு. தொட்டிக்கு கேபினுக்கு எல்லாமே சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் வேலை எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் வண்டி நாங்கள் பெயிண்டிங் அடித்து கொடுக்கும்போது வண்டி ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி தெளிவாக இருக்கும் எங்கள் ஷெட்லேருந்து எடுத்துனா. ஏன்னா மொத்தமாக 100% ஃபுல் ப்ராசஸ் பண்ணி பெயிண்ட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் 100% ப்ராசஸ் பண்ணி சூப்பராக பண்ணுவோம். அது பாருங்கள், மூளை முடுக்கு எல்லாமே நல்லா போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறாரு பாருங்கள். டோர் ஹேண்டில் கார்னரு அந்த எட்ஜஸ் எல்லாமே பக்காவாக சோப் ஆயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணதான் பெயிண்ட் அந்த உரியாது, எங்கேயுமே பெயிண்ட் உரியாது. சார் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வண்டி மொத்தம் வண்டி ஸ்டாண்ட் பண்ண போகிற என்சி பட்டி பார்த்தாச்சு. பாருங்கள், இது ஃபுல்லாக கிராச், எங்கெங்கே கிராச் இருக்கும் மொத்தமாக பார்த்தாச்சு. பட்டி கேபினில் தொட்டியில் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக பட்டி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ பெயிண்டிங் அடிக்கிறது தான். அடுத்து வந்து ப்ரைமர் அடிப்போம். ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட்டு 2 கோட் அடிப்போம். மொத்தம் ப்ரைமர் 1 கோட்டு, பெயிண்ட்டு 2 கோட்டு, மொத்தம் 3 கோட்டு இந்த வண்டிக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் வந்து ப்ரைமர் அடிக்கிறோம்.
பாருங்கள். அது இங்கே எல்லா ஆங்கிள் அந்த ஆங்கிளுக்கு கீழெல்லாம் மொத்தமாக அடிக்கிறோம் பாருங்கள். ஏன்னா ஆங்கிள் கீழே துப்பு நிறைய இருக்குது, ரஸ்ட்டு ஃபுல்லாக ஏறி இருக்குது ஆங்கிள் கீழே. அது மொத்தமாக பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் அடிக்கிறாரு பாருங்கள். அது முடிச்சப்பறம் இப்போ வந்து செகண்ட் கோட் பேஸ் கோட் இது. இப்போ வந்து தேர்ட் கோட் அடிக்கிறோம். தேர்ட் கோட் தான் ஃபைனல் கோட்டு. அடிச்ச அப்புறம் பாருங்கள் வண்டியில் ஷைனிங், வண்டியில் தரம் எப்படி இருக்குன்னு. கன்று பாருங்கள், புது கன்று. போன வீடியோ போட்டிருப்பேன் புது கன் வாங்கினது, அன்பாக்சிங் பண்ண வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும் மேலே ஐ பட்டனில் பாருங்கள். புது கன் வாங்கியிருக்கிறோம், பைலட் டைப் 59 கன்று. இதுங்கிறத தான் இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ணுறோம். கன்று சரியான கன்னுங்க, ஃபினிஷிங் வந்து சூப்பராக வருது. ஆல்ரெடி எல்லா வீடியோவில் எல்லா வண்டியும் பண்ணுறது தான், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கன்னில் இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் வருது. சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கு. பாருங்கள், நான் வீடியோட அவுட்புட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. வண்டியோட அவுட்புட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தரமாக வந்துருக்கும் ஃபினிஷிங்கு. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி 1க்கு 3 கோட்டு 4 கோட் பெயிண்ட் அடிக்கணுமா, தரமாக அடிக்கணுமா, பிராண்டட் பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் கிட்ட வாங்க, சூப்பராக பக்காவாக பண்ணி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்பிளேல என் நம்பர் கொடுக்குறேன். என் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணிச்சுங்க, எடுத்துன்னு வாங்க. சூப்பராக பட்ஜெட் ப்ரைஸ் பண்ணி ஊற்றலாம். பாருங்கள், பெயிண்டிங் ஒர்க் மொத்தமாக கம்ப்ளீட்டட். ஃப்ரண்ட்டு அந்த பேனல்லாம் ரிமூவ் பண்ண பேனல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள். ஷைனிங் பாருங்கள், தரம் பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் அவுட்புட் பாருங்கள், ஷைனிங் பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் பெயிண்ட்டு. ஷோரூம் வந்து வண்டி எடுத்தால் எந்த அளவுக்கு பெயிண்ட் தெளிவாக இருக்குமோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். எங்கள் ஷெட்லேருந்து வண்டி எடுத்து போனால் 100% கேரண்டி, 100% தெளிவாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸு. பாருங்கள் பின்னாடி லப்பர்லாம் பாருங்கள், பிளாக் அடிக்கும். பின்னாடி லப்பரு, பின்னாடி கேபின் பின்னாடி, தொட்டிக்கு பின்னாடி எல்லாமே பக்காவாக அடிப்போம். லப்பர்லாம் பாருங்கள் பிளாக் கலர் அடிச்சுக்கிறோம் பாருங்கள். அதுதான் ஒரிஜினாலிட்டி. எங்களுக்கு தேவை ஒரிஜினாலிட்டி அண்ட் தெளிவு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணி அடித்தோம், ஏர் ஃபில்டர்லாம் ரிமூவ் பண்ணி அடிச்சதுனால அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. தொட்டி பின்னால் பாருங்கள், ஃபுல்லாக ரஷ்டாக இருந்தது தொட்டிக்கு பின்னாடி. அது ஃபுல்லாகவே பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி பிரேம் அடிச்சதுனால தரமாக இருக்குது. தொட்டி பாருங்கள் எந்தளவுக்கு கெத்தாக இருக்குது பாருங்கள். சேஸு கீழே வந்து பிளாக் கலர் அடிச்சுக்கிறோம். A to Z டாப் டு பாட்டம் எல்லாமே அடிப்போம் பாருங்கள். சேஸு கீழெல்லாம் அடிச்சுக்கிறோம் பாருங்கள் தரமாக. இன்ஜின் கார்டெலாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணி வச்சோம். இன்ஜின் கார்டு, ஏர் ஃபில்ட்ரு அதெல்லாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணி வச்சோம். எந்தளவுக்கு சூப்பராக இருப்பாருங்க பாருங்கள். ரஷ்ட்டு எதுனா திருத்தா பார்த்தீங்களா? ஏன்னா அந்தளவுக்கு 3 கோட் பண்ணி வச்சுக்கிறோம். ப்ரைமர் ஒரு கோட்டு, அதுக்கடுத்து ஒயிட் கலர் 2 கோட்டு. ரஷ்ட்டு ஃபுல்லாமே அரெஸ்ட் பண்ணி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு தரம், அந்தளவுக்கு தெளிவாக அடிப்போம். உள்ள பிளாட்ஃபார்ம்லாம் ஹேமர் டோன் பெயிண்ட்டு, ரஷ்ட் ஏறாத பெயிண்ட்டு. அது ஷீட்டுக்கு அடியில் எல்லாமே ஹேமர் டோன் பெயிண்ட்டு தரமாக இருக்கும், ரஷ்ட்டு ஏறாது. உள்ள இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க. கேபின் பாருங்கள், அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புதுகன்னில் அடித்தோம், அவுட்புட் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான பெயிண்டிங் வீடியோலாம் அடுத்தடுத்து போட்டுன்னே இருப்பேன் பாருங்கள்.
உங்கள் வண்டியும் பெயிண்ட் அடிக்க எங்கிட்ட எடுத்துவாங்க. இதே மாதிரி ஷோரூம் பீஸ் மாதிரி பக்காவாக தெளிவாக ஒரிஜினாலிட்டியாக பிராண்டட் பெயிண்ட் அடிச்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட் ப்ரைஸில் சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். கீழே டிஸ்பிளேல என் நம்பர் கொடுக்குறேன், என் லொக்கேஷன் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.